ஹரே கிருஷ்ணா. நம்முடைய அட்வொகேட் திருமதி கலைவாணி அம்மா அவர்கள் எங்கள் குருஜியை, அப்பா என்று நான் அழைக்கக்கூடிய எங்கள் குருஜியை கட்டளைக்கிணங்க அவர் 11 நாள் சீரடியில் தனிமையில், மொழி தெரியாத ஒரு ஊர், தனிமையில் அங்கு இருந்து பாபாவினுடைய தியானம் செய்து 9வது நாள் அவருடைய கனவில் பாபா தோன்றி, நீ 2 டிக்கெட் எடு, நான் உன்னுடன் கூட நான் வருகிறேன் என்று அவர் கனவில் தோன்றினார். அதற்கடுத்து 11வது நாள் அவருடைய தியானம், இவருடைய அந்த கிளம்பும் நேரத்தில் பாபா அவருக்கு லெண்டி என்ற இடத்தில் இவர்கள் மண்ணை எடுத்துட்டு வர வேண்டும் என்று எங்கள் குருஜி உத்தரவிட்டிருந்தார். மண்ணை எடுக்கும் பொழுது பாபா பிரதட்சணமாக அவருக்கு காட்சி அளித்தார். அது அவர் காட்சி அளித்ததுமே எங்களுக்கு தகவல் சொல்கிறார்கள். கேட்டவுடன் எங்களுக்கெல்லாம் புல்லரித்து விட்டது. அதிலிருந்து அன்றிலிருந்து நம்முடைய அட்வொகேட் கலைவாணி அம்மாவுடைய கூடவே அவர் எத்தனை சிரமப்பட்டார் இந்த கோயிலை கட்ட வேண்டும் என்பது. அவருடைய கனவு சாதாரண ஒரு கனவு இல்லை. இங்க குருஜி சொன்னார், எல்லாரும் கோயில் கட்டுறாங்க, நீங்க கட்டுறீங்களா, வருமானத்துக்கான்னு கேட்டாங்க. இல்லப்பா, நாங்கள் வருமானத்துக்கு நான் கட்டல, சேவை செய்யணும், இதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு நம்முடைய அட்வொகேட் கலைவாணி அம்மா சொன்னாங்க. இந்த கோயில் கட்டுவதற்காக தன்னுடைய வேலையும் துறந்தார். மகள், தன்னுடைய கணவர் இவருடைய உதவியுடன் இந்த கோயிலை 7 வருஷமா, சாதாரண இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 7 வருஷம் மிக அரும்பாடுபட்டார். எத்தனை தடங்கல்கள், எத்தனை இன்னல்கள், ஆனாலும் பாபா கூடவே இருந்தார். ஏனால் கூடவே இருந்து வரும் தடங்களையெல்லாம் நீக்கி சிறப்பாக அந்த கோயிலை இவர் நிறுவினார். இன்றும் பாபா, நான் உடன் பாபாவுடைய எல்லாரும் பாபாம்பாங்க, நான் கூட பாபாவுடைய சிஷ்யரா, நான் குருஜியை நம்புவேன், பாபாவை நான் வேண்டாதவள். ஆனால் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வரும்போது குருஜியை கேட்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன குறையோ அத்தனை குறையை நிவர்த்தி செய்வார். எத்தனை பேர் வந்தாங்க. ஆனால் அவங்க உண்மையில திடமாக நம்பினாங்க, எனக்கு இந்த கோயில் கட்டணும்னு. ஆனால் இங்கே நான் இன்று பார்க்குறேன், எவ்வளோ சிறப்பான கோயில், இவ்வளோ அழகான கோயில். பாபாவுடைய கண்ணை பார்த்தாவே அந்த அருள் அப்படியே தெரியுது. நீங்கள் இங்கே வந்தவங்க ஏன்னா நிறைய அவங்க சொல்லியிருக்காங்க, என்னென்ன நடந்தது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. இங்கே வந்தவங்களுக்கு என்றுமே ஒரு கஷ்டம் ஏற்படாது. நீங்கள் என்ன நினச்சிட்டு வரீங்களோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சக்ஸஸாக முடியும். இது நான் சும்மா சொல்லலை, இங்கே அனுபவிச்சு இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் பாபாவுடைய அருகிலே நீங்கள் போகலாம். பாபாவுடைய கண்ணை பாருங்க, அவருடைய கண்ணை பார்த்தாவே உங்களுக்கு அந்த காட்சி தெரியும். நீங்கள் அனைவருமே இந்த கோயிலை எங்கிருந்தாலும் சரி, இப்போ நாங்கள் எப்படி கோபியிலேருந்து இன்னைக்கு வரணும்னு எங்களுக்கு பாபா உத்தரவா, யாருடைய உத்தரவுன்னு எனக்கு தெரியல. அந்த அருள் இருந்தால் தான் இந்த கோயிலுக்குள்ளேயே நம்ம காலை வைக்க முடியும். சில இடங்கள்ல திருப்பதி நம்ம நினைப்போம், போகவே முடியாது. திருப்பதி வெங்கடாச்சலம் அழைச்சாதான் நம்ம அங்கே போவோமோ, அதுபோல பாபாவுடைய அருள் இருந்தால் தான் இங்கே வர முடியும். நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயில் ஒரு முறை பாருங்க. இங்கே அதனுடைய உணர்வுபூர்வமாக அதை உணருங்க. நீங்கள் என்றுமே இந்த பாபா விட மாட்டீங்க. இந்த நம்முடைய அட்வொகேட் கலைவாணி அம்மாவை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோயில் உருவாக்கியிருக்காங்க. இன்னுமே இந்த கோயிலில் என்ன நிறைய செய்யலாம். நீங்கள் அதுக்கு எல்லாருமே நீங்கள் ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லி எனக்கு இது வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறுகிறேன். ஹரே கிருஷ்ணா.